மிக்க தோழர்களே, தோழர் கவிஞர் கவிபாஸ்கருடைய மரம் பேசுகிறேன் என்ற நூலை அறிமுகம் செய்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற இயக்குனர் களஞ்சியம் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் நன்றி, பாராட்டுகள். மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு, இடைக்காலத்திற்கு பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர்களோடு ஒரே மேடையில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மகிழ்ச்சி. மிக நீண்ட காலமாக பல களங்களிலே சேர்ந்து செயல்பட்டவர்கள் நாங்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவரோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவருடைய உரையும் அதை நிறைவு செய்வது போலவே அமைந்தது. இந்த நூலுக்கான ஒரு வாழ்த்துறை என்ற வகையில் சில செய்திகளை நான் எழுதியிருக்கிறேன். எனவே மீண்டும் அதற்குள்ளாக செல்ல விரும்பவில்லை. பெரும்பாலும் தமிழின உரிமையில், தமிழ் தேசிய அரசியலில் அக்கறை உள்ள தோழர்கள்தான் இங்கே பலரும் கூடியிருக்கிறீர்கள். நமக்கு இருக்கிற பிரச்சனையே இந்த சூழலியல் சிக்கல் என்பதை ஒரு தனித்த ஏதோ தான தர்மம் பண்ணுகிற ஒரு செயல் போல குறுக்கி பார்த்திருக்கிற ஒரு பார்வை தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, உலகத்தில் பல பகுதிகளிலும் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்னும் குறிப்பான சிக்கல் என்னவென்று சொன்னால், மக்கள் நலனை பேசியவர்கள், மக்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர்கள், அந்த இயக்கங்களில் மிக பெரும்பாலும் சூழல் அழிப்பதைத்தான், இயற்கையோடு போர் புரிவதைத்தான் முற்போக்கு என்றும் பகுத்தறிவு என்றும் பரப்பினார். இங்கே தமிழ்நாட்டினுடைய தனித்த சிக்கல் ஒரு வகையான உற்பத்திவாதம், ப்ரொடக்டிவிசம் என்று சொல்லுகிற உற்பத்திவாதம், வளர்ச்சிவாதம். அதுதான் இங்கே இருக்கிற முற்போக்காளர்களுக்கு, இடதுசாரிகளுக்கு, பல தியாகங்கள் செய்த தோழர்களுக்கான பார்வையாக இருந்திருக்கிறது. அதே போல ஒடுக்குண்ட மக்களுடைய உயர்வுக்காக என்று அரைகுறையான அரசியல் பார்வையோடு இருந்தாலும் கூட உள்ளூர் அளவில் செயல்பட்ட பல பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பகுத்தறிவு, வளர்ச்சி, நவீனம் என்ற பெயராலே இயற்கையோடு போர் தொடுப்பதை, அதுதான் நவீனம், அதுதான் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற வழி என்பதாக மிக மிக புரட்சியாக பரப்புரை செய்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு அரசியல் பொருள். சூழலியல் என்பது வெறும் மரத்தை பாதுகாப்பது, சில வளங்களை பாதுகாப்பது என்ற தனித்தனியான சிக்கல் அல்ல. இது ஒரு மையமான அரசியல் பிரச்சனை. இன உரிமைகளுக்காக, மக்கள் உரிமைகளுக்காக பேசக்கூடியவர்கள் தவிர்க்க முடியாமல், தவிர்க்க கூடாமல் இந்த சூழலியல் அரசியலை எடுத்து செல்ல வேண்டும். குறிப்பாக ஜெயபாஸ்கர் அவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தியதைப் போல, தமிழ் தேசியத்திலே அக்கறை உள்ளவர்கள் சூழல் பாதுகாப்பு என்பது அதனுடைய இன்றியமையாத கூறு என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்டால்தான் அதை முன்னெடுத்து செல்ல முடியும். தாயக பாதுகாப்பு என்பது, தாய்மொழி பாதுகாப்பு என்பது இந்த தாய் நிலத்தினுடைய இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்கு தொடர்பில்லாதது அல்ல. அல்லது அது தனி பிரச்சனை, இது தனி பிரச்சனை என்பதல்ல. இரண்டும் இன்றியமையாத அளவில் பின்னி படைந்திருப்பவை. இன பாதுகாப்பும் வள பாதுகாப்பும் இரண்டரை கலந்தவை, ஒன்றில்லாமல் ஒன்று கிடையாது. அந்த அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டால்தான் நாம் தமிழ் தேசிய அரசியலை சரியாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று பொருள். இல்லை என்றால் அது ஒரு தனித்த ஒன்றாகத்தான் இருக்கும். தமிழர் வாழ்வு என்பது திணையியலோடு தொடர்புடையது. எக்காலஜி என்ற ஆங்கிலத்திலே மிக நீண்ட காலத்திற்கு பிறகு சொன்னார்களே, அதை நம்முடைய முன்னோர்கள் திணையியல் என்று நீண்ட காலமாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த திணை வாழ்க்கை, அந்த திணையினுடைய
ஒழுங்கு அதை பாதுகாக்காமல் வேறு ஒரு திணைக்குரிய தாவரத்தை வேறு ஒரு திணையிலே நட்டால் அது திணை மறுப்பு, திணை மீறல் என்ற கவனத்தோடு இருந்திருக்கிறார்கள். எனவே இந்த மரபினுடைய அடிப்படையிலான ஒரு நவீனம் நமக்கு தேவை. மரபிலே காலூன்றி கொண்டு வளர்ந்திருக்கிற ஒரு நவீனம் நமக்கு தேவை. ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மரபு என்பது பழமை அல்ல. பழமைவாதமும் மரபுவாதமும் ஒன்றல்ல. மரபை பேசுவது பழமைவாதம் அல்ல. இந்த மரபை மறுக்கிற நவீனம் என்பது இருக்கிறது. இது பழமைவாதத்தை மறுக்கிறேன், பழம் பஞ்சாங்கத்தை தான் நான் மறுக்கிறேன் என்ற போர்வையில் மரபை மறுத்து விடுகிறான். உன்னுடைய மொழியில் என்ன இருக்கிறது? உன்னுடைய முன்னோர்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன அறிவியல் தெரியும் என்று பக்கத்திலே கல்லணையை வைத்துக் கொண்டு, தஞ்சாவூர் பெரிய கோயிலை வைத்துக் கொண்டு, பக்கத்திலே மாமல்லபுரத்தை வைத்துக் கொண்டே பேசுகிறானே. ஏனென்றால் அறிவியல் என்ற அந்த வரையறைக்குள்ளே, அறிவு என்ற வரையறைக்குள்ள, நாலெட்ஜ் என்ற அந்த ஸ்பெசிபிகேஷன்ல நம்முடைய மரபை அவர்கள் புறக்கணிக்கிறார். நம்முடைய தமிழர் மரபு என்பது வேறுபட்டது. நாம் சந்திக்கிற 3 மரபுகளை நான் முதன்மையானதை சொல்லுகிறேன். ஒன்று மேற்கத்திய மரபு, மேற்கத்திய பார்வை. இன்னொன்று வடநாட்டு பார்வை, சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஆரிய பார்வை, நம்முடைய தமிழர் மரபு. இந்த 3ம் ஒரு கண்டஸ்டட், இப்ப நம்ம மோதி கொண்டிருக்கிற மரபுகள். இதிலே நம்முடைய மரபு என்பது தாவரங்களை, சுற்றுச்சூழலை சமூகத்தினுடைய ஒரு பகுதியாக பார்ப்பது. களஞ்சியம் அவர்கள் நம்முடைய அகனார் ஒரு பாடலை சொன்னார். சங்க இலக்கியத்தில் சகோதரியாக பார்க்கிற அந்த மரத்தை பார்த்து வெட்கப்பட்டு பக்கத்திலே காதலனோடு பேச சென்ற பெண்ணை பற்றி சொன்னார். இது ஒரு சமூகத்தினுடைய ஒரு பகுதியாக பார்க்கிற பார்வை தமிழர்களுக்கான ஒரு தெய்வம் என்று மேன்மைப்படுத்தி அதற்கான சில அவதார கதைகளை பேசுவது என்பது ஆரிய மயமான பார்வை. வெறும் யூட்டிலிட்டேரியன், வெறும் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஒன்றாக பார்ப்பது என்பது மேற்குலக பார்வை. அவன்தான் நமக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்றால், மரம் நடு மழை பெறுவாய் என்று. மழை பெறுவதற்காக மரம் நடாதே, மரத்தை நேசி, மரத்தை நடு. அது தானாக தருகிறது. மேகம் உன்னை கேட்டுக்கொண்டு நீ பாராட்டு விழா நடத்துவாய் என்பதற்காக பொழிவதில்லை. அது உன்னுடைய பாராட்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை. எனவே இது நீ அதை நட்டால் இது கிடைக்கும் என்ற யூட்டிலிட்டேரியன் பார்வை இருக்கிறது. இது மேற்கத்திய பார்வை. இந்த சூழலியல் சார்ந்து பேசுகிறவர்கள் கூட அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் செந்தமிழன் ஒரு புத்தகம் எழுதினார். அதுக்கு தலைப்பே முதல் மழை பெய்த போது உலகத்தில் மரமே இல்லை. அப்படியானால் மரம் நட வேண்டியதில்லை என்பதல்ல. நீங்கள் இது மழையோடு தொடர்படுத்தி எனக்கு இது பயன் தரும், எனவே நான் செய்கிறேன் என்று பார்த்தால் அதுதான் மேற்கத்திய பார்வை. என்ன பயன் இருக்கிறது என்று பார்க்கிற பார்வை. நம்முடைய பார்வை ஒரு அறம் சார்ந்த பார்வை, சமத்துவமான பார்வை. இங்கு இயற்கையை ஒரு மகோன்னதப்படுத்தி தெய்வமாக பார்க்கிற மரபு நமக்கு கிடையாது. இயற்கையை நம்மோடு சேர்ந்து நாம் இயற்கையின் கூறு, நம்முடைய விரிவாக்கம் தான் அது என்ற பார்வை தான் நமக்கு இருக்கிறது. நீங்க மெய்யியல் பார்வையிலே கூட இந்த ஐம்பூத கோட்பாடு என்பது என்ன? அண்டத்தில் உண்டல் பிண்டத்தில் என்று இருக்கிற திருமூலர் வாசகம் இருக்கிறது. அது சாதாரண விஷயம் அல்ல. இந்த ஐம்பூத கோட்பாடு என்பது உலகத்தை புரிந்து கொள்வதற்கும் செய்கிற. அதுல ஒன்றும் கடவுள் சமாச்சாரம் ஒன்றும் கிடையாது. வச்சுக்க இல்லாதவன் போயிரு, அது பிரச்சனையே கிடையாது. 2 பேருக்குமான பொதுவான பார்வை என்பது அறம் சார்ந்த பார்வை. நம்முடைய தமிழர் மரபு அதுதான். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனால் திருமூலரை நான் கொண்டாடுவேன். ஏனென்றால் எனக்கும் அவருக்குமான பொதுவான வெளி 99.9 விழுக்காடு இருக்கிறது. ஏதோ ஒரு புள்ளியை நான் வேறுபடுவேன், அவ்வளவுதான். இது நம்முடைய மரபு அப்படித்தான்.
அறிவியலும் அறம் சார்ந்ததும் மெய்யியலும் எல்லாம் பின்னி பணிந்ததான் நம்முடைய பார்வை. எனவே இந்த மரபில் இருந்து கொண்டு நாம் இந்த சுற்றுச்சூழலை பற்றி பார்க்கிற போது நாம் மேற்குலக பார்வையிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட, ஆரியத்துவ பார்வையிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட நம்முடைய மண்ணுக்கான மரபு சார்ந்த பார்வைக்கு வர வேண்டும். நமக்கு அந்த சிக்கல் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் என்ன ஆகிறதுன்னு சொன்னால், இன்றைக்கு நிறைய சுற்றுச்சூழல் சார்ந்த அமைப்புகள் வருகிறார்கள், நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வங்காரி மத்தாயை பற்றி சொன்னார்களே, இதெல்லாம் அந்த சுற்றுச்சூழல் சார்ந்த தொடக்கத்தில் உருவாக்கினவர்கள். உலக தழுவி சிந்தி, உள்ளூர் அளவில் செயல்படு, திங்க் குளோபலி, ஆக்ட் லோக்கலி என்றெல்லாம் சொன்னார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்வது உண்டு, இந்த இந்த பார்வை என்பது இருக்கிறது மேற்குலகத்தில் அப்படி இருக்கலாம், அது அவர்களுடைய மரபு அப்படித்தான், நாம் அதை பெரிய குறை சொல்லவில்லை. ஆனால் நமக்கு என்ன இருக்கிறதுன்னு சொன்னால், திங்க் குளோபலி, ஃப்ரேம் நேஷனலி, ஆக்ட் லோக்கலி. ஒரு தேசியம் சார்ந்து நீ அதை வரையறுக்க வேண்டும். நீ உலகம் முழுவதும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்ற பொத்தாம்பதுவிலான பார்வை ஒரு தேசிய தன்மை, தேசிய இனத்தன்மை பெற்றால்தான் அது அந்த மண்ணிற்குள்ளே வர முடியும். இல்லை என்று சொன்னால் தனித்தனியான வேலையாக இருக்கும். மரம் நடுகிற வேலை என்பது தனித்த விஷயமாக இருக்கும். அதனால்தான் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது இந்தியத்தோடு இணைந்து, உலகமயத்தோடு இணைந்து வந்து கொண்டே இருக்கிறது, வெறும் தொழில்நுட்ப பார்வையாக. இப்ப நம்மாழ்வாருடைய அந்த பார்வையை ஒரு அரசியலோடு இணைத்து புரிந்து கொள்ளாமல், இன்றைக்கும் கூட இந்த இயற்கை சார்ந்து வேளாண்மை செய்வது என்று சொல்கிறார்களே, நான் சொல்கிறேன் இந்த மரபு வேளாண்மை, இது இயற்கை வேளாண்மைன்னு சொல்லாத. இயற்கை வேளாண்மை என்பது ஒரு டெக்னாலஜிக்கல் டேர்ம், அது ஒரு தொழில்நுட்ப வார்த்தை. ஏன் நான் செயற்கை போடவில்லை இயற்கையை போடுகிறேன் என்று உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கலாம். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. உன்னுடைய மரபிற்கு, உன்னுடைய மண்ணிற்கு எது தேவையோ அப்படித்தான் நீ பயிரிட முடியும். அது ஒரு திணை பார்வை உனக்கு இருக்க வேண்டும். உனக்கு முன்னோர் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறான், அதை அறுத்து தொலைத்து விட்டு மீண்டும் வங்காரி மத்தாயிடம் பேசிக் கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? நமக்கு மிகப்பெரிய முன்னோடியான போராளி அந்த அம்மையார், அது வேறு செய்தி. ஆனால் அவரிடம் இருந்து கற்றுக்கொள்வதை விட நம்முடைய மரபிலிருந்து, நம்முடைய இலக்கியத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது. அதை தொலைத்து விட்டோம். எனவே இந்த சுற்றுச்சூழலை அழிப்பதை எவன் கற்றுக் கொடுத்தானோ அங்கிருந்து சில ஜனநாயகவாதிகள் வருகிறார்களே, அவர்களிடமிருந்தா நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் என்ன ஆகிறது என்று சொன்னால், இது தமிழ் தேசிய அரசியலுக்கும் இதற்கும் இருக்கிற இன்றியமையாத இணைப்பை இன்னும் கூட புரியாமல் இருக்கிறோம். தமிழர்கள் உரிமையோடு வாழ வேண்டும், தமிழ் மொழி உரிமையோடு வாழ வேண்டும் என்று கருதுகிற பல பேரும் கூட இது என்ன இருந்தாலும் மரத்தை கட்டிக்கிட்டு கிஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறான். மரம் உன்னோடு பேசுவதை நீ புரிந்து கொள்ளவில்லை, எனவே நீ மரத்தோடு பேசவில்லை. இந்த ஓரறிவு இதுவேன்னு சொன்னால நம்ம ஆளு, அதுக்கு ஒரு அறிவு உண்டு. நீ என்ன ஆயிட்டனா, உயிர் உள்ளவை உயிர் அற்றவை, அறிவு உள்ளவை அறிவற்றவை, இது ஒரு மொகையான பகுத்தறிவாதம். இது எங்கேயும் கொண்டு போய் சேர்க்காது. சிந்திப்பது என்பது, பகுத்தறிவு என்பதுதான் மனிதனுக்கான 6வது அறிவு. கிடையாது, அறிவு என்பது எல்லோருக்கும் உண்டு, எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. 6வது அறிவு மனம் என்று சொன்னதுதான் தொல்காப்பியம். 6வது அறிவு பகுத்தறிவு அல்ல, மனம். மனம் என்பது அறம் சார்ந்து சிந்திப்பது. அறம் சார்ந்து சிந்தித்தால் தான் மனசாட்சி இருக்கான்னு கேட்பான். ஏதாவது மனசாட்சியோட பேசுறியான்னு கேட்பான். அறிவோட பேசுறியான்னு கேட்டான்னா அவன் வேற ஆள்னு அர்த்தம். எனவே இது ஒரு மனசோடு சேர்ந்திருப்பது என்பது ஒரு அறத்தோடு இணைந்திருப்பது. அறத்தோடு இணைந்த அறிவைத்தான் நாம் மனசு என்று பேசுகிறோம். எனவே அறத்தோடு இணைந்த அறிவியல் இருக்கிறது, இது சுற்றுச்சூழலை அழிக்காது. ஏன்? சுற்றுச்சூழல் என்பது சமூகத்தினுடைய ஒரு தாய். அது அதிலிருந்து தான் நீ இருக்கிறாய். அண்டத்தில் இருந்ததுதான் பிண்டம் என்பதை எவன் புரிந்து கொள்கிறானோ
அந்த மரபில் எங்கே எவன் நிற்கிறானோ அவனுக்கு இது புதிதல்ல. அவனுக்கு தனியாக சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு அரசியல் பார்வை என்ற வகையிலும் நான் சொல்கிறேன். ஒரு இன அழிப்பு என்பது எப்படி நடக்கும், அல்லது ஒரு வள கொள்ளை என்பது எப்படி நடக்கும்? வள கொள்ளை என்பது இன அழிப்போடு இணைந்தது, இன அழிப்பு என்பது வளக்கொள்ளையோடு இணைந்தது. இந்த ரெண்டும் இணைந்துதான் செல்லும். உலகத்தினுடைய வரலாறு முழுவதும் அதுதான். நீங்க இப்ப இதுல வட்டமேஜை மாநாட்டிற்கு லண்டனுக்கு போகிறார் காந்தி. அவரை அழைத்து கொண்டு போகிறவர் அந்த கட்டடங்களை எல்லாம் காட்டி, இவ்வளவு வளர்ந்திருக்கிறது பார்த்தீங்களா பிரிட்டன், அதுபோல நம்முடைய நாடு எப்போது வளர்வது என்று கேட்கிறார். உடனடியாக காந்தி சொன்னார், எவ்வளவு நாட்டை அழித்தவன் வளர்ந்திருக்கிறான், அதுபோல நான் வளர வேண்டுமா என்று கேட்டார். நமக்கு ஸ்கேல் அதுதானே. இப்ப நீங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பகுத்தறிவாதம் என்ற பெயராலே நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருப்பது என்ன? யார் இந்த இயற்கை வளங்களை அழித்து உச்சாணிக்கும் போல இருக்கிறானோ, அதற்கு எந்த மொழியை தனக்கு சாதகமாக வைத்திருக்கிறானோ, எது நவீனம் என்ற பெயரால் அதுதான் நவீனத்தினுடைய அடையாளமான மொழி என்று சொல்லுகிறானோ, அதை எல்லாவற்றையுமே நீ பின்பற்று என்று அழைத்து செல்வதுதானே பகுத்தறிவாதம். ஆங்கிலம் உயர்ந்தது, உனக்கு என்ன தெரியும்? இங்கிலீஷ்காரன் தான் விஞ்ஞானி, உனக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு இட்லி தான் சுடதான் தெரியும். இட்லி சுடுறது தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறான். டயட்ரியில் படிச்சுட்டு இருக்கனால 3 வருஷம். நீங்க வேக வச்சதுன்னு சொன்னா அது பாட்டி ஆயிட்டான். பாயில்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய மனுஷன். நீங்க இவ்வளவு பெரிய கோயில 1000 வருஷம் நிக்குது இல்லைங்க. இவ்வளவு என்ன இடி மின்னலே வராம இருந்துச்சா? மேல ஒரு மெட்டல் வச்சிருக்கிறான், தானா இழுத்துறாது. அது அவ்வளவு உயரத்தில் வச்சிருக்கிறான் ஒரு கலசத்தை. அதுவே இடியை உள்ள இழுத்துறாதா? அதுவே புலந்துடாத அந்த அதை வைத்துக் கொண்டே நிக்கிறது. அது எப்படி? அது இவன் விஞ்ஞானி இல்லை, நீ தான் விஞ்ஞானிய. அவனுடைய தமிழ் மொழி அறிவியல் மொழி இல்லை, இங்கிலீஷ் தான் அறிவியல் மொழியா? இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கிறான, கோயிலை கட்டினதோட சோழ என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு கூட பேசிட்டு இருக்கிறான்ல. அவனுடைய பாசன கட்டமைப்பு, அவன் ஏரிய பராமரிச்சான ஒரு சொட்டு தண்ணி கூட வேஸ்ட் ஆகாம உனக்கு தெரியுமா? அது இப்ப இன்னைக்கு நீ கட்டிக்கிட்டு இருக்கிறீல்ல செக் டேம்ல டெட் ஸ்டோரேஜ் உண்டு. தமிழர்கள் கட்டிய அணையில் டெட் ஸ்டோரேஜே கிடையாது. இந்த வேஸ்ட் தண்ணிங்கிறதே கிடையாது. நீ காவிரி ஆறு போல கிட்டத்தட்ட முழு தண்ணியையும் பாசனத்திற்கும் குடிதண்ணீருக்கும் பயன்படுத்திய எந்த ஆறையும் நீ காட்ட முடியாது. அவெல்லாம் ஒன்றும் தெரியாதவன். ஒன்றும் தெரியாதவன் சொல்லிக் கொடுக்கறது தான். அதுதான் நவீனம், அதுதான் குரோத், அதுதான் பகுத்தறிவு. அவன் கோயிலுக்குள்ள தான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறான். நீ கும்பிட்டுன்னா கும்பிட்டு போ, இல்லைன்னா மற்றதை பார்த்துட்டு போ. அதில் இருக்கிற சிற்பங்களில் இருக்கக்கூடிய அழகை பார்க்கிறவனும் இருக்கிறான், அதனுடைய இருக்கக்கூடிய அறிவியலை பார்க்கிறவனும் இருக்கிறான், அதை ஒரு தெய்வ சிலையாக பார்க்கிற கும்பிடுகிறவனும் இருக்கிறான். எல்லாருக்கும் அது இருக்கு. இப்படி ஆளின் ஒன்னா வச்சிருக்கிறான்ல, எவன் தேவையோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறான். ஒரு இன்டகிரேட்டட் ஹோல். அதுதான் நீங்க தமிழர்களுடைய மரபு. எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து பார்ப்பதுதான். நீ கடவுள் மறுப்பாளராக இருக்கிறான், கடவுள் ஏற்பாளராக இருக்கான், எல்லாத்துக்கும் பொதுவானது. வெறும் கட்டடத்தை பாதுகாக்கணும் நான் சொல்ல வரல, அதில் இருக்கிற அறிவியல் உனக்கு தெரியாதுங்கிறேன். நீங்க இப்போ நான் பல நேரங்கள் சொல்றது தான். நம்ம லா காலேஜ் படிக்கிறாங்க பசங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க லா காலேஜ், கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் படிக்கிறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸில் நீ உள்ள நுழையும் போது நீ படிக்க வேண்டிய முதல் பாடம் என்ன தெரியுமா? கண்ணகி வழக்குரைத்த காதை தான். ஏன்? நீ என்ன அஃபிடவிட் ரெடி பண்ணுவியோ அதான் எழுதி வச்சிருக்கிறான். நீ அஃபிடவிட்ல என்ன ரெடி பண்ணுவ? நான் என்னுடைய பேக்ரவுண்ட் இது, எனக்கு ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டே கிடையாது, இதுதானே எழுதுவோம். நீ லாயரா சேர்த்து யோசிப்பாரு, நீ என் மேல என்ன சொல்லியிருக்கிற, அதுக்கான மெட்டீரியல் எவிடன்ஸ் என்ன, இதுதானுங்க கிரிமினாலஜி. அதுதானே கண்ணகி வழக்குரைத்த காது. இதை படிக்காம நீ என்ன கிரிமினாலஜி, நீ எங்க போய் இதுல இருந்து ஜெர்மன்ல இருந்து படிக்கிற? நான் அதுல இருக்கிறத நீ படி, நான் மறுக்கல. ஆனா உன்னுடைய கால் இங்க இருக்கணும். அதுபோல மெட்டாலஜி படிக்கிறதுக்கு ஜெர்மன் வரலும் போறான். இந்த நடராஜ சிலையை பத்தி பார்க்கலன்னா உனக்கு எதுக்கு மெட்டாலஜி படிக்கிற? நீ
நீங்க வந்து இப்ப இன்னைக்கு சிவகலையில பேசிட்டு இருக்கிறோம்லங்க, நீங்க உலகத்தையே மாத்தி போட்டுடுச்சுங்க. அது சாதாரண விஷயம் இல்லது. சிவகலையில 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பு உருக்குனா, இரும்பை உருக்கி வாள் செய்தான் என்பது மட்டுமல்ல, இரும்பு உருக்கி ஒரு பானை மாதிரி, ஒரு சொம்பு மாதிரி செஞ்சிருக்கிறான். நீ யோசிச்சு பாருங்க, 1080 செல்சியஸ்ல தான் அது உருகும். 1080 செல்சியஸ்ல தான் உருகும். அதை உருகி அந்த உருக்கின அந்த இரும்பு குழம்ப ஊற்றி எடுத்து ஒரு சொம்பாக்கி வச்சிருக்கிறான். அதான் சிவகலை ஃபேக்டரி. அது இங்கே அதை ஊற்றும் போது வெடிச்சிடும் இல்லையா? ஊற்றும் போது அது தாங்காது, வெடிச்சிடும். அந்த சூட்டை தாங்கக்கூடிய வேற ஒரு பொருளை வச்சு தானே அதில் மோல்டா வச்சிருக்கிறான். அவனுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற நீ முட்டாள். உன் மொழியில் ஒன்றும் இல்லை, காட்டு மராட்டின்னு பேசிருக்கிற. உன்னுடைய தற்கூரித்தனத்தினுடைய எல்லைக்குள்ளாக தமிழர்களை நிறுத்தி விடாதே. நீ தற்கூரி, உனக்கு எதுவும் படிக்கல. என்னுடைய மரபு, என்னுடைய விரிந்த மரபு உனக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு போ. வெள்ளக்காரன் அப்படிதான் போறான். அப்பா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ட்டு போறான். அப்படி போயிடு. எனக்கு சேர்த்து நீ வேத்தாரி வேலை பார்த்துட்டு இருக்காது. அது என்ன ஆயிடுச்சு? நான் என்ன சொல்ல வரேன்னா, எழுந்து மக்கள் மீது அக்கறையோடு இவனை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை கைதூக்கி விட வேண்டும் என்று கருத்திலே வரக்கூடியவர்கள் இதைத்தான் வழிகாட்டுதல் எடுத்துக்கணும். அதுதான் எனக்கு பிரச்சனை. இப்ப இவருடைய சமாச்சாரத்தை விட்டுருங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இதுதான் அவர் தான் நமக்கு வழிகாட்டி, அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு உண்மையில நம்புறவன் இருக்கிறான்ல, அவன் மொத்தமா நம்முடைய மரபை அறுத்துட்டு சும்மா ஆனாவிலிருந்து ஆரம்பிக்கிறான். நீங்க இந்த 1000வது ஆண்டு விழா கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது நடத்தினாங்க. இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கான அந்த விழா நடத்தி 1000வது ஆண்டு. அப்போ அந்த ஆண்டு போது அங்க இருக்கிற கலெக்டர் பாருங்க, அவ்வளவுதான் அவனுக்கு புத்தி. அந்த மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க, கோயிலுக்குள்ள வருவாங்க. அதனால கோயிலுக்குள்ள தண்ணி வேணுங்கிறதுக்காக கோயிலுக்குள்ளே போர் போடுறேன். அதை நம்ம போராடி, நம்ம தலைவர் மணியரசன் அவர்கள் தலைமையில் அங்கே ஒரு குழு வச்சிருந்தோம். அதெல்லாம் போராடி அப்புறம் வழக்கிலையும் போய் அது நிறுத்தினான். ஆனால் அதுக்கு இடையிலே ஒரு வாரம் போரை போட்டுட்டான் உள்ள. அது அப்புறம் மூடியாச்சுன்னு வச்சுங்க. ஆனால் அது ஒரு வகையில் பயன்பட்டுச்சு. அங்கேயே பக்கத்தில் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள இந்த ஒரு பக்கம் மக்களுக்கான விழா நடந்துகிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய கருத்தரங்கம் நடந்துச்சு. அதில் நிறைய இந்த பொறியியல் சார்ந்த பல அறிஞர்கள் ஆய்வு கட்டுரைகளை முன்வைத்தாங்க. அதில் முக்கியமாக அந்த பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய முதல்வர், அது துணை வந்த அந்த இணை வந்தார் நம்ம அப்படியே அந்த ராமச்சந்திரன், அவர் ஒரு நல்ல கட்டுரை முன்வைச்சார். அவர் ஆச்சரியப்பட்டு எழுதினார். நீங்கள் வந்து அதுக்குள்ள அடுத்தடுத்த லேயர் வச்சிருக்கிறான் பாருங்க. இந்த இந்த நிலநடுக்கம் வந்தாலும் கூட அதில் இந்த சின்ன கிராக்கு கூட விழாத அளவுக்கு அதனுடைய கட்டமைப்பை வச்சிருக்கிறான். ரொம்ப அஸ்திவாரம் என்பது ஒன்றும் கிடையாது. அதற்கான அடிக்கோல் என்பது ரொம்ப ரொம்ப ஆழம்லாம் கிடையாது. 16 அடி தான். 16 அடிக்குள்ள அவன் வச்சிருக்கிற மெட்டீரியல் இருக்குல்ல, ஒரு மணல், அதுக்குள்ள சின்ன கற்கள், அதுக்கு அப்படியே ஒரு வச்சுக்கிட்டு ஒரு ஷாக் அப்சார்வர் மாதிரி அதை வச்சிருக்கிறான். இது இன்னைக்கு வரையிலும் எந்த ஆர்கிடெக்சரும் படிக்காத ஆள், படிக்க முடியாது. அவர்கள் செய்திருக்கிறார்கள். தமிழ் தான் செஞ்சிருக்கிறான். இப்ப இதை நீ படிக்காமல் நீ பிஆர் படிக்கிற, பிடெக் படிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? அதுதான் சொல்லுகிறேன். நீங்க வந்து நீங்க சைனாவில் பாருங்க, அவன் வந்து தனியாலாம் அலோபதியெல்லாம் படிக்கவே மாட்டான். அவன் 4 வருஷம் படிப்பு வச்சிருக்கான். 5 வருஷத்துக்கு மேலே அவன் 4 வருஷம் படிப்பு வச்சிருக்கான். இன்டெகிரேட்டட் தான் படிக்கணும். அவனுடைய மரபான மருத்துவத்தையும் படிக்கணும், இப்போ இருக்கிற அலோபதியும் சேர்த்து படிக்கணும். அப்படிதான் வச்சிருக்கிறான். இப்போ நமக்கு என்ன, சித்த மருத்துவம் ஒரு ஓரமாக இருக்கும். இந்த மாவட்ட அளவில் ஒரு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி இந்த குடியிருப்புக்குள்ள சேரின்னு வச்சிருக்காங்கன்னா அது மாதிரி ஒரு ஓரமாக இருக்கும். அதை பார்த்து பாவமாக போகலாம். நீ இந்த இந்த எனக்கு தேவைன்னா வரான்ல. இப்போ கொரோனா வரும்போது முதல் ரவுண்டில் என்ன பண்ணா, கபசுர குடிநீர்னு வந்து நின்னான்ல, வேம்பு, இப்போ இந்த நிலவேம்பு குடிங்கன்னு வந்தான்ல. ஆனால் எதுவெல்லாம் சொன்னால் அது வேக்சின் கொண்டு வர வருகிறவர்கள் அப்படின்னு கொண்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது நின்று போயிடும், இது நிலைநிறுத்துறான், இது ஈஸியாக கையில் கிடைக்கும், இது தீர்த்திரும். மீண்டும் மீண்டும் கம்பெனிக்காரன்ட்ட போய் நிற்க மாட்டான். இங்கே வந்து இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சித்த வைத்தியம் தீர்த்திரும். அலோபதி உடனே கேட்கும், ஆனால் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மாத்திரை கேட்டுக்கிட்டே இருக்கும்.
அது அது வந்து நமக்கு என்னன்னா, நம்ம அலோபதியில ஒண்ணுமே இல்லை, ஜீரோ அப்படின்னு நான் சொல்ல வரல. சில ஆபரேஷன்ஸ் தேவைப்படுது, அதெல்லாம் நான் மறுக்கல. ஆனா இதை மறுப்பதற்கும் இதை வீழ்த்துவதற்கும் அதை பயன்படுத்துகிறாய், அதுதான் பிரச்சனை. அதை வீழ்த்துவதன் மூலமாக என்ன செய்கிறாய்? உன்னை நீ வீழ்த்துக் கொள்கிறாய், அவ்வளவுதானே. இதுதான் அறிவுன்றான், இதுதான் முற்போக்குங்கிறான், இதுதான் வளர்ச்சிங்கிறான். அங்கதான் பிரச்சனையே. இப்போ நீங்கள் காந்தி சொன்னது சொன்ன, நீங்கள் வந்து அது மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பிரிட்டனாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், பிரான்ஸாக இருக்கட்டும், அல்லது ஸ்பெயினாக இருக்கட்டும், எவையெல்லாம் வளர்ச்சி அடைந்த பெரிய வல்லரசு நாடுகளோ அந்த நாடுகள் சொந்த நிலத்திலிருந்து வளர்ந்தவனா? சொந்த நிலத்திலிருந்து அவ்வளவு பெரிய லாபத்தை சம்பாதித்தவனா? கிடையாது. ஆப்பிரிக்காவை வேட்டையாடவில்லை என்றால் இந்த பிரான்ஸ் என்பது கிடையாது. ஆப்பிரிக்க நிலங்கள் அத்தனை பேரையும் வேட்டையாடியவன் பிரான்ஸ். இல்லை என்றால் பிரெஞ்சு என்ற அவ்வளவு பெரிய ஏகாதிபத்தியம் நடந்திருக்க முடியாது. பிரிட்டானிய காலனிகள் என்று சொன்னால் பிரிட்டன் கிடையாது. காலனிகளை சுரண்டிதான் அவன் வைத்தான். ரெண்டு வகையிலும் அங்கே அடிமை உழைப்பாளிகளை கொண்டு வந்து இங்கே உருவாக்கினான், அங்கிருந்த வளங்களை சுரண்டினான். இன்றைக்கு எல்லாம் அதுதானே. இன்றைக்கு தான் பேசுகிறான் என்விரான்மெண்டல் ரேசிசம் என்று, சுற்றுச்சூழல் இனவெறி என்று. ஏன்? நீங்கள் பழைய நாடு, வளங்கள் உள்ள நாடு என்று பாருங்கள், ஆப்பிரிக்கா இதெல்லாம் பாருங்கள். இதுக்கும் தான் அப்பதான் புரியும் உங்களுக்கு. இந்த மண்ணில் இது ஏனென்றால் இது ஒரு பழைய பூமி. தமிழ்நாடு இது குமரி கண்டத்தினுடைய தொடர்ச்சி, எஞ்சிய பகுதி. இது மிக நீண்ட காலமாக இருப்பது, அதாவது புவியியல் பந்தில் நெருப்பு கோளமாக இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக நீண்ட பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மழை பொழிந்து இது ஒரு இறுகி போய் ஒரு முதலில் நிலம் உண்டாகிறது இல்லையா? அப்படி முதலில் உண்டான நிலங்கள் ஆப்பிரிக்காவும் இங்கே இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு பகுதியும் சேர்ந்திருந்த ஒரு பகுதி அது. அதனால்தான் மேற்கு தொடர்ச்சி மலை என்பது, அதனுடைய மலை என்பது மூத்த மலை, இமயமலை என்பது இளைய மலை. இமயமலை என்பது தண்ணீருக்குள் இருந்த ஒரு பகுதி. அது அப்படியே இது கீழே போச்சு, அதுக்கு மேலே வந்துருச்சு. குமரிக்கோடு கடலுக்குள் போனது, இமயமலை மேலே வந்தது. அதனால்தான் இமயமலைகளுக்குள்ளே இன்றைக்கும் கூட திமிங்கலங்கள், சுறாமீன்கள் போடைய அந்த எலும்பு படிமங்கள் இருக்கிறது. இங்க நம்ம பார்க்கலாம், இந்த நம்முடைய அரியலூர்ல நிறைய இந்த சுண்ணாம்பு சிப்பி இருக்கும். சிப்பி இருக்கும், அதை வச்சு அங்கே நிறைய சிமெண்ட் ஃபேக்டரி வருது, என்ன சுண்ணாம்பு கிடைக்குது. அது ஒரு பக்கத்தில் கடலாக இருந்தது தான் அது. அப்படி பல மாற்றங்கள் நடந்திருக்கிறது. இப்போ இந்த மலை என்பது மூத்த மலை, இமயமலை என்பது இளைய மலை. அதனால தான் ஸ்லேட்டு மாதிரி அதை எடுத்துக்கிட்டே வந்துடும். நீங்கள் வந்து அதில் நிலச்சரிவு அதில் எளிதாக நடக்குது, இங்கே நடக்கிறது கஷ்டம். இங்கே ஏன் நடக்குது அப்படின்னா திணை மயக்கம் வந்ததுனால தான். இங்கே வரக்கூடிய இந்த திணைக்கே உரிய மரங்களை விட்டுட்டு வேற ஒரு மரங்களை நட ஆரம்பிச்சது தான். இன்னும் சொல்ல போனால் தேயிலை எஸ்டேட் வந்தது தான். காஃபி தோட்டம், தேயிலை எஸ்டேட்லாம் வந்ததனுடைய விளைவு தான். அந்த மரங்களை வெட்டி விட்டு அப்படி கொண்டு செடிகளை கொண்டுட்டாங்க. இப்போ இந்த தன்மைகள் இருக்குல்ல, இது எப்படி நிகழுது? அந்த நிலத்தை விட்டு உன்னை அப்புறப்படுத்துவது தொடக்கத்தில் வேண்டுமானால் ரொம்ப வன்முறையை பயன்படுத்தி செய்யலாம், நீண்ட காலம் செய்ய முடியாது. வன்முறையை நீண்ட காலம் எந்த ஆதிக்கவாதியும் செய்ய முடியாது. அவனுடைய மிகப்பெரிய ஆயுதமே அறிவாயுதம் தான். உன்னுடைய மரபை மறுப்பதற்கு உனக்கே நவீனம் என்ற பெயரால் சொல்லிக் கொடுப்பான். அதுக்கு சிவப்பு கொடியை தூக்கிட்டான் ஆள் வருவான், கருப்பு கொடியை தூக்கிட்டான் ஆள் வருவான், உனக்கு ஆள் கிடைப்பான். இப்போ அவர்கள் உன்னுடைய மரபை மறுப்பதற்கு சொல்லிக் கொடுப்பார். அவனுக்கான அடையாளமே, அவனுடைய எல்லையே அதுதான். ஸ்கேல் என்பது என்ன? பிராமணர்கள் எந்தெந்த மரபு அறிவை அவனும் சேர்ந்து மறுப்பான். இந்த மரபு அறிவை இது அறிவியலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை நீ உன்னுடைய பாடத்திட்டத்தில் சேர்க்கணும்னு சொல்லிட்டாலே பிற்போக்குவாதம் இவன் நினைப்பான். நீங்க வந்து என்ன செய்யணும்? நம்முடைய ஒரு சாதி சமூகம் நம்முடைய சமூகம், அதில் வந்து மருத்துவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் இயல்பிலேயே மருத்துவம் செய்து கொண்டவர்கள். அதை மருத்துவ படிப்பிலே சேர்ப்பது, அவர்களுடைய மருத்துவத்தை மருத்துவ படிப்பிலே சேர்ப்பது, அவர்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடு கொடுத்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் படிப்பில் சேர்ப்பது என்று போனால் நீங்கள் அவனை இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அர்த்தம். அவர் இடத்துக்கு இவரை கொண்டு போறேன்னு சொன்னா நிரந்தரமா அவன் தான் முன்னாடி நிற்பான். நீ அவரை மாதிரிலே இங்கிலீஷ் படிச்சுட்டு போ, இங்கிலீஷ் மீடியம்னு நீ கேட்காத.
எல்கேஜிலேருந்து தமிழில் இருக்கிற அரசாங்க பள்ளியில் இங்கிலீஷை கொண்டு வந்துட்டாலும் அதான் முன்னேற்றம். நம்ம சாதாரண பிள்ளைகள் ஃபீஸ் ஏன் கொடுத்து படிக்கணும், அரசாங்க பள்ளியில் இங்கிலீஷ். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அதுதான் சமத்துவம் நினச்சிக்கிறோம். உன்னுடைய மொழி விடுதலையிலிருந்து உன்னை நீக்கிவிட்டு அவனுக்கு எது வலுவான மொழியோ அதில் நீ ஓடுன்னு சொல்றது இருக்குல்ல, அதுக்கு சில சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணி கொடுன்னு சொல்றது இருக்குல்ல, அது அவனைத்தான் முந்தி நிற்க வை. இந்த சமஸ்கிருதத்தால் எவனெல்லாம் ஆதிக்கத்திற்கு வந்தானோ அவனெல்லாம் ஆங்கிலத்தில் வைத்துக் கொண்டு ஆதிக்கத்தில் இருக்கிறான். நீ ஒரு பக்கத்தில் சமூக நீதி பேசிக்கொண்டு இன நீதியை மறுத்ததால், மொழி நீதியை மறுத்ததால் அந்த இடத்துல போய் தான் நிற்கிற நீ. அது போலத்தான் நம்முடைய மரபு சார்ந்த அறிவு, இதை அறிவு என்ற பிராக்கெட்ல இருந்து வெளியே வைக்கிறான். அதை வைத்ததை சரி என்று நீ ஏற்றுக்கொண்டு அவனுடைய இடத்துக்கு நீ போட்டி போறதுக்கு தான் ஆள் தயார் பண்ணிட்டு இருக்க. உன்னுடைய எது பலமோ அந்த பலத்தில் இருக்கணும். நீ உனக்கு தண்ணீரில் பலம் என்றால் தண்ணீரில் நில்லு. அவனோட நான் தரையில போய் சண்டை போடுறேன்னு போகாது. அது அவனுக்கான பலமான இடம். ஏன் உனக்கு ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்திற்கு அவனை வரவழைக்க முடிஞ்சால் பண்ணு. உன்னுடைய இடம் அதுதான், உன்னுடைய பலம் அதுதான். அந்த பலத்திலிருந்து அதையே நம்முடைய பலமாக மாற்றுவது, அதையே உயர்வாக மாற்றுவது என்பதற்கு பதிலாக அவன் எதையெல்லாம் சொன்னானோ அதே இடத்துல இவனும் போய் நிற்கிறது. இதனுடைய தொடர்ச்சி தான். நீ என்ன பண்றான், உன்னுடைய மொழியில் ஒன்றுமில்லை, உனக்கு உன் மரபு அறிவற்ற மரபு, நீ முட்டாள், காட்டுமிராண்டி என்று ஏற்க வைப்பு. இன்னொன்று என்ன, இந்த முற்போக்கு புரட்சி என்ற பெயரால எல்லாமே கிரேக்கத்திலிருந்து படிச்சுட்டு வருவான். ஸ்பார்டகாஸை தான் படிப்பானே தவிர இங்க இருக்கிற மதுரை வீரனை படிக்க மாட்டான். ஸ்பார்டகாஸ் தான் படிப்பான். நாங்கெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தோம், அதனால தான் அந்த பட்ட அனுபவத்தை நான் சொல்றேன். காத்தவராயனை பத்தி எங்களுக்கு தெரியாது, காத்தவராயனை பத்தி எங்களுக்கு தெரியாது. கிரேக்கத்தினுடைய அரிஸ்டாட்டிலை பத்தியெல்லாம் எங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிறவனை பத்தி எங்களுக்கு தெரியும். திருவள்ளுவர் ஆஹா சேச்சிச்சா அது என்ன. இந்த பிரச்சனை இருக்குது இல்லை, அதாவது இவர்கள் எல்லாமே ஒரு மக்கள் சார்ந்து இயங்கியவர்கள். நான் இவர்களுடைய தியாகத்தையோ உங்கள் அர்ப்பணிப்பையோ நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் மரபு மறுத்தவர்கள். அதான் சொல்றேன், பழமைவாதம் வேறு, மரபு என்பது வேறு. மரபு என்பது வளர்ந்து கொண்டிருப்பது, பழமை என்பது தேங்கிக் கொண்டிருப்பது. பழமையிலிருந்து வேறுவிட்டு தான் மரபு வளரும். வேர் அழுக்கோடு தான் இருக்கும். அழுக்கை பார்த்து விட்டு வேரை வெறுத்து விடாது. அது நீ அழுக்கை, அதுல இருக்கிறத நீ அழுக்க நீக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். வேறு தான் முக்கியம் உனக்கு. ஆனா என்ன ஆயிடுதுன்னா, இவன் அதை தான் பார்த்துட்டு இருக்கிறான், அதுல பஜனை பாடிக்கிட்டு இருக்கிறான். அந்த பஜனைக்குள்ள உலகம் உருண்டைன்னு சொல்றான். நீ அதை வேணும்னா எடுத்துட்டு போ, அவ்வளவுதானே. மாணிக்கவாசகர் பாட்டில் சொல்றான் இல்லைங்க, அவர் சொல்லக்கூடிய காலத்துல உலகம் உருண்டைன்னு எவனுக்கு தெரியும்? மேற்கு உலகத்தில் இருக்கிறவனுக்கு. பரிபாடல்ல திருமாலை பற்றி தான் பாடியிருக்கிறான். திருமால் பற்றிய வாழ்த்து பாடல்ல தான் பிக் பேங் தியரியை சொல்றான். பெருவெடிப்பு கோட்பாட்டை ஒரு சின்ன புள்ளியிலிருந்து அந்த நெருப்பு கோலம் வெடித்து தான் இந்த உலகம் உருவாயிற்று என்று திருமால் பற்றிய வாழ்த்து பாடலை தான் பரிபாடல்ல சொல்றான். நீ அதுல சாமியை கும்பிட்டுட்டான் அப்படின்னு பாஸ் ஆகி போயிட்டீங்கன்னா பிக் பேங் தியரி அவன் அன்னைக்கே சொல்லிட்டான்னு உனக்கு தெரியாது. நீங்க வள்ளலார் பாடல்ல நீங்க இப்ப ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. உலகம், அதாவது அண்டம் விரிவடைவதை பற்றி ஏற்கனவே பேசிட்டான். அவர் சுருங்குவதை பற்றியும் பேசுகிறார். அண்ட சுருக்கம் பற்றி அவர் பேசுகிறார். பேசிய போது இந்த ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் பிறக்க கூட கிடையாது. ஸ்ட்ரிங் தியரி கிடையவே கிடையாது. அவர் பாடினது அது ஒரு அருட்பா பாட்டில் தான் பாடிக்கிட்டு இருக்கிறாரு. அறிவு அப்படித்தான் வரும், மரபு என்பது சேர்ந்துதான் வரும். உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு போ, எல்லாவற்றுக்குமான இடம் உண்டு. மொத்தமா மரபை மறுத்துவதற்கு இல்லை, மறுத்து தூக்கி போடுறதற்கு இல்லை. அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு, இதுதான் அவனுக்கு தேவை. அதுக்காக சொல்ல வரேன். மூத்த நிலம் என்று சொன்னால் அதன் மேல் வாழுகிறவன் மூத்த இனமாக இருப்பான். அவனுக்கான ஒரு மொழி, அவனுக்கான பண்பாடு, அவனுக்கான சிந்தனை மரபு என்பது வளர்ந்திருக்கும். மண்ணுக்கு அடியில இருக்கிற வளத்தை கொள்ளையடிக்க விரும்புகிறவன் மண்ணுக்கு மேலே வாழுகிறவனுக்கு மரபற்றவனாக மாற்றுவான். உனக்கு ஒண்ணும் கிடையாது, உன் நிலத்துல ஒண்ணும் கிடையாது, நீ விவசாயம் பண்ணி ஒன்றும் ஆக போறது இல்லை.
என்று வேளாண்மையை வெறுக்க செய்வான். இன்னைக்கு எல்லா உழவர்கள்ட்டையும் போய் கிராமத்தில் போய் பாருங்க, வேளாண்மையை வெறுக்கிறவன் உழவர்கள் தான். ஏன்? அது ஒரு லாபம் தரக்கூடிய, அவனை வாழ்க்கையை நடத்தக்கூடிய தொழிலாக அதை மாற்ற முடியல, மாற்றுவதற்கு இவன் விரும்பவில்லை. இவன் தான் இலவச அரிசி கொடுத்துட்டு இருக்கிறானே. இலவச பிளேடு நீ கொடுத்துருவியா? ஒரு பிளேடு, இலவச பிளேடு கொடுத்துருவியா? நீ இலவச அரிசி கொடுத்துட்டு இருக்கிற. இந்த இலவச லேப்டாப் கொடுத்தான்னா கம்பெனிக்காரன்ட்ட கமிஷன் பேசிட்டு கொடுத்துட்டு இருக்கிறான். இலவச அரிசின்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? ஒன்று, அந்த பொருளுக்கு மரியாதை கிடையாது, கிடக்கு தண்ணி, அது குடோனே கூட கிடையாது, திறந்த வழியில் தண்ணியில் கிடக்குது. 20 கிலோ அரிசி நான் சும்மா தரேன் அப்படின்னா அதில் என்ன சிக்கல்? அதுதான் பிரச்சனை. அவனுடைய வெற்றியே என்னன்னா, கிராமத்தில் இருக்கிற உழவன் பிள்ளை இருக்கிறான் பாரு, அவன் வண்டியில் ஏறிக்கிட்டு இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, எங்க ஆட்சி வந்துச்சுன்னா இலவச அரிசி இன்னும் 25 கிலோ தருவேன்னு பேச வச்சுட்டான். அவனுடைய வெற்றி அதுதான். இப்போ என்ன ஆகுதுன்னா, நிலத்தை மறுப்பது, வேளாண்மையை மறுப்பது என்பதுதான் முற்போக்கு வளர்ச்சி என்ற கருத்தை நிலைநாட்டிய பிறகு உன்னை நிலத்திலிருந்து வெளியேற்றுவது எளிது. எல்லாரையும் துப்பாக்கி முனையில் வெளியேற்ற முடியாது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு என்னன்னா, 2.5 ஏக்கர் என்பது தான் சராசரி. ஒரு ஹெக்டேருங்கிறான்ல, சராசரி நில உரிமை என்பது, நில உடைமை என்பது ஒரு 2.5 ஏக்கர் தான். 2.5 ஏக்கர் எவ்வளோ பேர் தூக்குவீங்க? அப்போ என்ன, அவனே வெளியேற்றணும். ஒன்று, அந்த வேளாண்மை என்பது லாபகரமாக இல்லாமல் மாற்றணும். மேலும் மேலும் நீங்கள் ரசாயனத்தை கொட்டிக்கிட்டே இருக்கணும். கொட்ட நீ கிடைக்கும், ஆனால் நீ செலவு பண்ணுற அளவுக்கு உனக்கு கிடைக்காது. நிலமும் மலடாயிரும், உனக்கு திரும்ப திரும்ப செலவாயிட்டு கடனாளி ஆகிட்டு இருப்ப. அப்போ தானாக வெளியே போயிடுவேன். இந்த விஷயத்தை அவன் கொள்கையாக செய்கிறான். இதுதான் வளர்ச்சி என்ற பெயரால் நம்ம ஏற்க வைத்திருக்கிறான். நீங்க நம்முடைய அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மெரினாவில் நம்ம பையங்க அந்த இதுக்கான மாடுபிடிக்கான உரிமைக்கான போராட்டம் மட்டும் நடத்தலை, அந்த போராட்டத்தினுடைய ஊடாக பல செய்திகள் நடந்துச்சு. கொக்கோ கோலாவெல்லாம் உடைச்சான், பெப்சியை போட்டு உடைச்சான். அன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில் விவாதம் நடக்குது. இந்த சுமன்னா ஒரு ஆள் பேச வரல, அவரு நான் தான் இதை பேசுகிறான். நான் இந்த மரபு பற்றி பேசிட்டு அவர் சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் பேசிட்டீங்களே இந்த மைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அங்கே பிடிச்சிக்கிட்டு நின்று டார்ச்சு, அந்த செல்ஃபோனு, அது எங்கேருந்து வந்திருக்குமா தெரியுமான்னா, அது இது நம்மளை போட்டு மடக்கிறதான். நீ இவ்வளோ காலம் உணர்ந்துட்ட, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே போவான். அது 2 வகையில் நடக்க வேண்டியிருக்குது. ஒன்று, தனிநபர் வகையில் நடக்க வேண்டியது. அதை விட முக்கியமானது அரசாங்கத்திலிருந்து நடக்க வேண்டியது. அரசாங்கம் நடந்தாச்சு, தனிநபர்களாக மாற்றிட்டு இருந்தீங்கன்னா ஆகாது. அது ஓரளவுக்கு வேணா இருக்கலாமே தவிர அது ஒரு முதன்மையான வழி கிடையாது. அரசாங்கம் இப்போ நீங்கள் கலெக்டர்கிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு தான் பனைமரத்தை வெட்டணும் அப்படின்னா, முதல்ல பனைமரம் வெட்டுறவனே அரசாங்கம் தானே. இப்போ நீங்கள் ஒரு மரம் ஒரு வீடு கட்டுறதுக்காக வெட்டிட்டு போவாங்க, அவன் தான் பர்மிஷன் வாங்கணும். அந்த கலெக்டரையே ஆர்டர் போடுறவன் மேலே இருந்து சொல்கிறான், நீ மொத்தமாக அடுத்து கேடின்னு. அதான் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் பனை மரத்துக்கு யாரால் ஆபத்து? அரசாங்கத்தால் தான் ஆபத்து. பெரிய பெரிய கம்பெனிகளால் தான் ஆபத்து. அந்த கம்பெனிகளை கொண்டு வரவனும் கம்பெனி, அந்த அரசாங்கம் தான். அதுதான் வளர்ச்சி. அதில் 4 பேருக்கு வேலை கிடைக்குங்கிறான். இதில் நீங்கள் நிலத்தை இழந்து, இவனுடைய இடத்தை இழந்துட்டு, இவன் இடத்துலயே ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போகிறது தான் வளர்ச்சிங்கிறான். இவன் உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு நீ குவாலிஃபைடு இல்லை, வேணா வாட்ச்மேன் வேலைக்கு வான்னு கூப்பிடுவான். இப்போ அதுக்குன்னு தான் வடநாட்டிலேருந்து கூட ஆரம்பிச்சிட்டான். முடிஞ்சு போச்சு. இப்போ இதை ஏற்க வைப்பதற்கு இல்லை, இதை ஏற்க வைப்பது என்பது நிலத்திலிருந்து உங்களை அப்புறப்படுத்துவதற்கு, உன்னுடைய இனத்திற்கு ஒன்றும் கிடையாது, உனக்கு வரலாறு கிடையாது என்று வரலாறு அற்றவனாக மாற்றுவதற்கு இதுதான் அடிப்படையான. ஒரு இன அழிப்பு நடக்காத இடத்தில் வழக்கொள்ளை நடத்த முடியாது. அந்த இனத்தை நீங்க இப்ப ஆப்பிரிக்காலாம் பாருங்க, நீங்க மொழியியல் ஆய்வுல இன்றைக்கு இருக்கிற எத்தியோப்பியா இருக்குல்ல, எத்தியோப்பியாவும் தமிழ்நாடும் தான் முதல் மொழி தோன்றிய இடம். ஏன்? இந்த ரெண்டும் ஒன்னா இருந்துச்சு. இந்த இப்ப இருக்கிற ஆப்பிரிக்க கண்டமும் குமரி கண்டமும் ஒன்னா இருந்துச்சு. இதெல்லாம் தண்ணிக்குள்ள இருந்துச்சு, அந்த வடநாட்டெல்லாம் தண்ணிக்குள்ள இருந்துச்சு. இதுதான் மூத்த இடம், மூத்த நிலம், மூத்த இனம். இந்த இனம் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிக சுரண்டப்பட்ட, மிக அநாகரிக நிலம் என்று இனம் என்று சொல்லப்படுவது அதுதான். இப்போ ஆப்பிரிக்க கருப்பர்களை பார்த்தா நம்மளே அசிங்கமாக நினைக்கிறது இருக்குல்ல. அவன் தான் உலகத்தின் முதல் நாகரிக மனிதன். அவனுடைய நாடு தான் மிக வளமான நாடாக இருந்தது. எல்லாவற்றையும் காலி பண்ணிட்டான்.
எத்தியோப்பியாவில் தானே நைல் நதி உருவாகுது. அது எகிப்தை தான் வளப்படுத்திக்கிட்டு இருக்குது. நைல் நதியை நன்கொடைன்னு எகிப்தை சொல்லிட்டு இருக்கிறான். கொடுத்தவனை விட்டுட்டான். எகிப்துக்கு முன்னாடி நைல் இதில் எத்தியோப்பியாவில் தானே உருவாகுது. எத்தியோப்பியா தான் பஞ்ச பிரதேசமாக இருக்குது. ஏன்? எத்தியோப்பியாவினுடைய பஞ்சம் என்பது மேற்குலக நாடுகளால், குறிப்பாக பிரான்சால் உருவானது. அவனால் உருவானது அல்ல, அவனால் முடியாமல் இல்லை. அவனுடைய வளங்களை எல்லாம் கொள்ளையிடுவதற்கு அவனுடைய நிலங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கினான். அதற்கு அவனே அறிவற்றவன், நாகரிகமற்றவன், அவனே ஏற்க வைத்தான். அந்த குக்வான் தீவு கூட பார்த்தாங்க. நீங்க முதல்ல உன் நாட்டை விடுதலை செய்ய வேண்டும் சொன்னா உன்னுடைய மூளையை முதல்ல விடுதலை செய்யும். ஏன்னா மூளைக்கு விலங்கு போட்டுட்டு தான் உன்கிட்ட வர்றான். உனக்கு ஒன்னால் ஆகாது, உன் மொழியால் ஒன்றாகாது, உனக்கு நாகரிகம் ஒன்றும் கிடையாது, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு உன்னை ஏற்க வைக்கிறான் பாரு. அதுதான் வெற்றியினுடைய நிலைப்பாடு. நிலைத்த வெற்றிக்கு அதுதான் அடிப்படை. அதற்கு பிறகு உங்களை வெளியே தருது ஈஸி. உனக்கு ஆட்சி பண்ண தெரியாது. ஏன் இவனுக்கு தீர்வை வேற, கட்டணம் வேற, வரி வேற, வித்தியாசப்படுத்தி நிர்வாகம் நடத்தினவன் சோழர்கள். செஸ் வேற, டாக்ஸ் வேற தெளிவா தெரியும் சோழனுக்கு. அவனுக்கு நிர்வாகம் பண்ண தெரியாது, வெள்ளைக்காரனுக்கு தான் தெரியுங்கிறான். இவன் எங்கேயோ கடல் கடந்து வாணிகம் செய்தவனுக்கு மார்வாடி தான் வாணிகம் சொல்லி தரணுமா நமக்கு? இப்ப உனக்கு ஒண்ணும் தெரியாது நாக்கிட்டான் பாருங்க. அப்படி ஏற்க வைப்பதற்கு இல்ல, அப்படி ஏற்க வைத்ததற்கு பிறகு உன்னை நிலத்திலிருந்து அப்புறப்படுத்துவது எளிது. எனவே இந்த நிலத்தின் கீழே இருக்கிற வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நிலத்தின் மேலே வாழ்கிற இனத்தை பாதுகாக்காமல் நீ வளத்தை பாதுகாக்க முடியாது. இன ஆதிக்கமும் வளச்சுரண்டலும் இணைந்துதான் வரும். நீங்க உலகம் முழுவதும் பாருங்க. இன்றைக்கு எப்படி வர்றான்? ஒரே இந்தியா. வெளிப்படையா சொன்னார்லங்க இலகணேசன், ஒரு நாடு வளரணும்னா ஒரு ஊர் அழிஞ்சாதான் முடியும். அப்ப ஈஸியா சொல்லிட்டு போயிட்டான்ல. எவ்வளவு ஈஸியா அதே அந்த ஊருக்காரனை விட்டு காடி போயிட்டீங்கன்னா, இப்பயே நீங்க நகர வளர்ச்சி எடுத்து பாருங்க. ஒரு நகரம் வளருதுன்னா பக்கத்துல ஒரு கிராமத்துல குப்பையை கொண்டு போய் கொட்ட போறான். அதானே? நீங்க எல்லா கிராமமும் இந்த மாநகராட்சியை ஒட்டி இருக்கக்கூடிய கிராம பகுதியெல்லாம் பாருங்க, எங்க ஊர்ல குப்பையை கொட்டாதுன்னு சண்டை போட்டு கிடக்குறேன். ஏன் காரணம் என்னன்னா, அது இன்னொரு இடத்த குப்பையா மாத்தினதா இவர் வளர்ச்சின்னு பேர். இதுக்கு இதை வளர்ச்சி என்று ஏற்க வைத்திருக்கிறான்ல. அது அந்த ஏற்க வைப்பதற்கு பிறகு இன ஆதிக்கத்தை அவன் நடத்துவது சுலபம். அந்த இன ஆதிக்கம் நிலை பெற்ற பிறகுதான் அதற்கு நிலத்துக்கு கீழே இருக்கிற வளத்தை அவனால் சுருண்ட முடியும். எனவே இன உரிமை போராட்டமும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போராட்டமும் தவிர்க்க முடியாமல் ஒன்றிணைந்தவை. நீ தமிழ் தேசியம் பேசுவதாயிருந்தால் இந்த நிலத்தினுடைய வளத்தை பாதுகாப்பதை பற்றி நீ பேசாமல் போராடாமல் நடத்தவே முடியாது. இந்த வளத்தை பாதுகாக்கிற போராட்டம் என்பது ஒரு அரசியல் போராட்டம், முதன்மையான அரசியல் போராட்டத்தை புரிந்து கொள்ளணும். அதான் நான் சொல்ல வரேன். இது வெறும் சுற்றுச்சூழல் என்பது சூழலியல் சார்ந்ததல்ல, ஒரு அரசியல் சார்ந்த பிரச்சனை. இந்த அரசியல் சார்ந்த பிரச்சனை என்பதை முதலில் கவிபாஸ்கர் புரிந்து கொண்டு அதை ஒரு கவிதை வடிவமாக மாற்றியிருப்பதுதான் இந்த நூலினுடைய வெற்றி என்றே நான் கருதுகிறேன். இன்றைக்கு இந்த நூலை பொறுத்தளவுக்கு நான் அடுத்த கட்டம் இதை எடுத்து செல்ல வேண்டும் என்பதில் நம்ம ஜெயபாஸ்கர் பேசுனதான் நானும் சொல்றேன். இதை நான் முடிந்த முயற்சி பண்ண முடியும். இது எல்லாமே ஒரு இசை பாடலாக உருவாக்க முடிந்தால், இன்னும் சொல்லப்போனால் நம்ம பசங்களுக்கு கொண்டு போகணும்னா எழுத்து வடிவத்தை விட ஒரு குரல் வடிவத்தில் எடுத்துகிட்டு போனால், ஏன்னா அந்த ஆடியோ புக்ஸ் தான் இப்போ நம்ம பசங்களே படிக்க முடியும். தமிழில் படிக்க மாட்டான். தமிழ் அவனுக்கு தெரியலையே, தமிழில் படிக்க தெரியலையா? ஐ டோன்ட் நோ தமிழ் தானே, அவர் வளர்ந்துட்டாருன்னு அர்த்தம் தானே. அப்போ அதனால் அவர்களுக்கு அப்படி போனவர்களுக்கு தமிழ் மீது பற்றில்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம நேராக பார்க்குறோம்ல, ஈழத்தமிழர்களில் ஐரோப்பாவில் வாழக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவன் தான் இன்னைக்கு ஈழத்தை அரசியல் ரீதியாக உயிரோடு வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு தமிழில் பேச தெரியாது. தமிழை அவன் ஏக்கத்தோடு பார்க்குறான். ஆனால் அதுக்கான ஏற்பாடாக இந்த நாடுகளில் கிடையாது. ஏதோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. இப்போ நம்ம அது ஆடியோ புக்காக கொண்டு வந்துட்டோம்னா, அதையும் கூட ஒரு பாடல் வடிவத்தில் கொண்டு போயிட்டோம்னா அவனுக்கு எளிதாக போயிடும். எனவே நாம் அந்த முயற்சியை செய்யலாம். இப்போ கவிபாஸ்கர் நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த பன்மை வழியிலேயே நாம் பேசிகிட்டு இருக்கிறது ஆடியோ புக்ஸை கொண்டு வரணும்னு பேசிகிட்டு இருக்கிறோம். அது மாதிரி ஆடியோ புக்ஸும் கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ரெண்டு காரணங்கள். ஒன்று, தமிழில் நம்ம பசங்களுக்கு படிக்க முடியலைங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நேரம் இல்லாத சூழலும் இருக்குது.
இப்போ எனக்கு வந்து ஒரு அறிஞர், தமிழ் அறிஞர், அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இப்போ புத்தகமெல்லாம் நீங்கள் அடிக்கிறீங்கல்ல, அந்த புத்தகம் ரொம்ப விரும்பி படிப்பார். நீங்கள் தமிழர் கண்ணோடத்தையே ஆடியோ புக்காக கொண்டு வந்துருங்க. நல்ல கட்டுரையெல்லாம் எழுதுறீங்க, நான் வந்து ரன்னிங்லேயே கேட்டுருவேன். இப்போ சொருவிட்டு காதில் சொருவிட்டு நான் பாட்டு கேட்டு போயிடுவேன். 2 தடவை கேட்டால் மனசில் பதிஞ்சிடும் அப்படின்னார். நீங்கள் அதையும் இசையோடு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக மனசில் பதியும். நாம் வந்து கைபாஸ்கர் இந்த மரம் பேசுகிறேன் இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஆடியோ புக்காக இசை வடிவத்தில் கொண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான முயற்சியை பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா அதுதான் நீங்கள் வந்து கொண்டு போகக்கூடிய, நீங்கள் முக்கியமாக தோழர்கள் சொன்னது மாதிரி மரத்தினுடைய இதை மட்டுமே பேசுகிற ஒரு நூல், அதுவும் கவிதை நூல் தமிழில் கிடையாது. நீங்கள் மேற்குலக நாடுகளில் அந்த முயற்சி நடந்துக்கிட்டு இப்போ நீங்கள் நம்ம ஊரில் பொறுத்தளவுக்கு என்னென்னா, ஒரு குறிப்பான செய்திகளை பற்றி எந்த இலக்கிய படைப்பும் மிக மிக குறைவு. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீண்ட காலமாக இருக்கக்கூடிய மன கஷ்டமே என்னென்னா, இந்த கீழ வெண்மணியில் 1968 மிகப்பெரிய ஒரு சாதி படுகொலை. ஒரு குடிசையில் 48 பேரை வச்சு 44 பேரை வச்சு கொளுத்தி கொன்னா அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம். அங்கே போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அது எப்படி நடந்துச்சுங்கிறது இன்றைக்கி சொல்லக்கூடிய பெரியவர்கள் இருக்கிறாங்க. நந்தன்கிறவர், அவர் என்ன வயசு கடந்தவர். அன்றைக்கி நான் பார்க்கும்போது இளைஞராக இருந்தார். அவர் சொல்லும்போது அப்படியே மனசு அப்படியே கொதிக்கும். இப்போ அண்மையில் இறந்து போனாங்களா வசந்தி தேவி, அவங்க வந்து மணிலாவிலேருந்து இங்கே வந்தபோது அவங்க இதில் குழந்தை கல்லூரிக்கு முதல்வராக தான் வந்தாங்க. வரும்போது முதல்ல அவங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணுன்னு கேட்ட மாதிரி என்கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னா, அவங்க நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அங்கேயே தங்கியிருப்பேன். வந்து அவங்க மணிலாவிலேருந்து வந்து அங்கேருந்து ஹிந்து ராம் அப்போ அந்த கட்சியில் இருந்தார். அவர்கிட்ட ஒரு கடிதம், அறிமுக கடிதம் வாங்கிட்டு வந்து எல்லாரும் வர்றாங்க, இவங்களுக்கு வெண்மணி அழைச்சிட்டு போய் காட்டுங்கன்னு. கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்ச ஒரு ஆள் வேணுங்கிறதுனால நான் போனேன். அப்போ தான் முதலாக அங்கே இருக்கிற எல்லா தோழர்கள்ட்டையும் என்னால் பேச முடிஞ்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளமாக அவங்களோட எனக்கு பழக்கம் உண்டு. அவ்வளோ பெரிய ஒரு படுகொலை, பச்சை படுகொலை, எல்லாரும் ரிலீஸ் ஆயிட்டான். இவ்வளவு பெரிய அநீதியை ஒரு கதை, ஒரு கவிதை தொகுப்பு கிடையவே கிடையாது. இந்த இவர் குருதி புனல்னு இந்திரா பார்சாதி அவர் எழுதினார். அப்புறம் ராமையாவின் குடிசைன்னு அப்புறம் கடைசி பின்னாடி எழுதினாங்க. அவ்வளோதான். இவ்வளோ பெரிய செய்திகளை உள்ளதை வந்து நீங்கள் ஒரு பெரிய இலக்கியமாக வரல, படமாக வரல. என்ன காரணம்னா, பொத்தாம்பதுவில் சாதி கொடுமையை பற்றி பேசுவதற்காக படைப்பு இருக்குது. அது யாருக்கும் வலிக்காது. குறிப்பான ஒரு இடத்துல பேசுனீங்கன்னா சிக்கல் வரும். அதுதான். அதனால என்ன ஆயிடுதுன்னா, நமக்கு வந்து சரியாக முதுகெலும்பை கழட்டி வச்சுட்டு வீரம் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட இப்போ நம்ம இவர் சொன்னார்ல, தமிழன் முதுகெலும்பை காணவில்லைன்னு. நிறைய பேர் காணாம தான் போயிட்டு இருக்கிறான். நீங்கள் மற்ற நாடுகள், மற்ற மாநிலங்களில் பாருங்கள். கேரளாவில் நீங்கள் ஒரு இலக்கியவாதிக்கு பரிசு கொடுக்குறதா அவர் வீடு தேடி போய் முதலமைச்சர் போகிறார். இவன் அப்ளிகேஷன் போடுன்னு கேட்குறான்ல, எவ்வளோ கேவலப்படுத்தி வச்சு. ஆனால் இவர் தான் தமிழால் வாழ்ந்தவர், தமிழை இவர் தான் வாழ வைக்கிறாரு. எப்படி ஆக்கி வச்சிருக்கான் பாருங்க. இப்போ அதனால் இந்த இது இருக்குல்ல, நம்ம இலக்கிய படைப்பு என்பது மிக முதன்மையான இந்த சூழலியல் சார்ந்த ஒரு அரசியலை, இந்த சூழலியல் அரசியல்னு புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன். வெறும் சூழலியல் என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ், அது எக்கோ பாலிடிக்ஸ் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த எக்கோ பயட்ரி என்பது இங்கிலீஷில் நிறைய வந்துட்டு. இன்னும் சொல்ல போனால், கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பெண்மணி இங்கிலீஷில் எழுதிட்டு இருக்கிறாங்க. எக்கோ பயட்ரி நிறைய எழுதிட்டு இருக்கிறாங்க. தமிழில் வந்து அப்படி ஒரு ஜெயபாஸ்கர் சொன்ன மாதிரி 33% அதுக்கு குறைந்தபட்ச ரிசர்வேஷன் கேட்டுக்கிறாரு. இது வந்து முதன்மையான அரசியல் பிரச்சனை. அதெல்லாமே ஒரு கவிதை. அதான் பொத்தாம்பதுவில் கான்கிரீட் காடுகளாகிவிட்டன, இந்த ஜென்ரலாக பேசுறது இருக்குல்ல, அதை நான் சொல்ல வரல. நீ ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்தில் நின்று பேசு, அப்போ தான் நீ போராட்டத்துக்கு உதவியாக இருப்பேன். நீ வந்து இந்த அணுவுலை எதிர்த்த போராட்டங்களை நீ இடிந்த கரையில் நின்று பாடல் பாடு. ஜென்ரலாக பேசிட்டு இருக்காதுங்கிற நான். அது எல்லாருக்கும் யாருக்கும் சிக்கலே கிடையாது. பொதுவாக பேசிட்டே வரேன். சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும், எல்லாமே சிறப்பாக இருக்கணும், அப்படி பேசுறது இல்லை நான் சொல்கிறது. நீ இது இனிமேல் என்ன வரணும்னா, ஒரு மைக்ரோவா ஒரு ப்ராஜெக்டை எதிர்த்த பாட்டு வரணும். அது ஒரு போராட்ட களத்திற்கு அது பயன்படும். அதை நீ பாடலாக என்ன கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளைகளே பாடுவான். நீங்கள் இடிஞ்ச கரையில் அவ்வளோ பெரிய அட்டாமிக் பிசிக்ஸை சாதாரண பள்ளிக்கூடத்து பையன் பேசுவான். அது அந்த போராட்டம் என்பது தோற்று போனதாக இருக்கலாம். ஆனால் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அணு உலை எப்படி இருக்குது, அணு வெடிப்புன்னா என்ன வரும், அணு உலை இயங்கினா கதிர் இயக்கம் எப்படி வரும், அதனுடைய விளைவு என்னன்னு சாதாரண பள்ளிக்கூடத்து பையன் பேசிகிட்டு இருப்பாங்க இந்த பந்தல்ல. அங்கே வந்து 1-2 பேர் கவிதையெல்லாம் வாய்ச்சாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, அது ஒரு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய இலக்கிய தரம் இருக்காதுன்னு வச்சுங்க.
ஒரு ஒரு முழக்கம் மாதிரி இருக்கும், ஒரு போராட்ட ஊர்வல முழக்கமாக இருக்கும். முழக்கங்கள் வந்து கவிதை ஆகிடாது. கவிதைக்கான இது இருக்கும், அழகு இருக்கணும். அது ஒரு இலக்கியம் என்ற தரத்திலிருந்து தான் செய்யணும். அதே நேரத்தில் அது ஐவரி டவரில் போய் நின்றுடக்கூடாது, தந்த கோபுரத்தில் போய் இந்த இலக்கியம்னு உட்காந்துட வேண்டாம். மக்களோட நிற்கணும், மண்ணோட நிற்கணும். எனவே அதை நம்ம செய்வதற்கான ஒரு தூண்டுகோலாக இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனவே நம்ம இந்த சூழல் அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியலின் உயிர்ப்பான பகுதி என்பதை நாமாவது புரிந்து கொள்ளணும். அவன் கேலி பேசுவான், நீ மரத்துக்கு மாநாடா மலைக்கு மாநாடான். அவன் ஒரு 10 வருஷம் கழிச்சு அவன் பின்னாடி ஓடி வருவான். இன்னைக்கு அவனுக்கு புரியாது. நீங்க ஜெகதீஷ் சந்திரபோஸ் சொல்ற வரையிலும் பல பேருக்கு இந்த செடியெல்லாம் உரையாடும்னு தெரியாதுல்ல. உரையாடுன்னா நம்மளை மாதிரி என்ன மச்சின்னா பேசுவான். அதுக்கான உரையாடல் மொழி இருக்குது. நீ அதை புரிந்தவன் நான். ஓரறிவு உற்றறிவதுவேனால இந்த மரபுல வந்தவன் அதெல்லாம் படிக்க கூடாது. அந்த முதல் அறிவு இருக்குல்ல, உற்றது அறியும், வரக்கூடிய ஆபத்தை புரியும். அதுதான் குறைந்தபட்ச அறிவே. அந்த ஆபத்தை உணர்ந்தது அது கூட்டமாக தான் இருக்குது, கம்யூனிகேட் பண்ணிக்கும். அது இன்னைக்கு எழுதுறான்ல, ஒரு பூவை கிளினா அது பக்கத்தில் கம்யூனிகேட் பண்ணுது. இன்னைக்கு சயின்டிஃபிக்காக சொல்றாங்க, ரஷ்ய மொழியில் எழுதியிருக்கிறான். இப்போ அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நோபல் பரிசா வாங்கிடுவான். ஆனால் நம்ம முதலாவது அறிவு அதுதான் சொல்லிட்டா நம்ம 10ஆம் பசலின்றோம் நம்ம ஆள். இது அதனால இது நாம ஒரு மரத்தோடு நாம் பேசுகிற போது நம்முடைய மொழி அதுக்கு புரியாமல் இருக்கலாம். நாம் உணர்வதுக்கு கடத்தப்படும், நம்முடைய உணர்வதுக்கு கடத்தப்படும் கட்டாயம். அதற்கு அறிவு உண்டு. அதுக்கு அறிவு இல்லை, அதுக்கிட்ட நம்ம பேசுறோமே நினைக்காது. அதுதான் பிரச்சனையே. உனக்கு இருக்கிற பிரச்சனையா அந்த அறிவு உனக்கு இல்லைங்கிறது தான் பிரச்சனை. அந்த அறிவியல் உனக்கு தெரியலன்னு அர்த்தம். நமக்கு அந்த ஒரு செய்தி இருக்குல்ல. அப்போ இது இன்னைக்கு கேலி பேசுவான், இன்னைக்கு பகுத்தறிவுவாதிகள் கேலி பேசுவான். மலைகளோட மாநாடா மரங்களோட மாநாடான். நீங்க மரம் நடுவிழா நடத்துவது வனத்துறையினுடைய வேலை அல்ல. நீங்க தோட்டங்களை உருவாக்கலாம், காடுகளை உங்களால் உருவாக்க முடியாது. நீங்கள் அதிகபட்சம் தோட்டங்களை உருவாக்கலாம். காடுகளை மிருகங்களும் பறவைகளும் தான் உருவாக்கும், மனிதர்களால் உருவாக்கவே முடியாது. தோட்டங்களை தான் நீங்க உருவாக்க முடியும், தோப்புகளை தான் நீங்க உருவாக்கலாம். அது ஒரு அடிப்படை. அதுல உட்காரக்கூடிய பறவைகள், அதுல வரக்கூடிய மிருகங்கள் தான் காட்டை உருவாக்கும். எனவே இந்த காடு என்பது மரங்களின் தொகுப்பு அல்ல, மரங்களின் தொகுப்பு அல்ல. அது மரங்களின் தொகுப்பு தோப்பா இருக்கும், தோட்டமா இருக்கும். காடு என்பது உயிர்மத்தின் சிஸ்டம். அது ஒரு சிஸ்டம், அது ஒரு அமைவு, அது ஒரு பன்மயமான ஒரு அமைவு சிஸ்டம். அதுல நீங்க ஒண்ணு எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே காலியாகும். அது இவர் வனத்துறைன்னு வந்தான் பாருங்க. வனத்துறைன்னு வந்தது தாங்க வன அழிப்புத்துறை. வெள்ளக்காரன் பேரில் அதுக்கு முன்னாடி என்ன வனத்தை பாதுகாத்து இவனா பாதுகாத்தான். கண்டுபிடிச்சான் பாருங்க, வெள்ளாடு போய் மேய்ச்சிட்டா காடு போயிடும். நம்ம ஏற்கனவே நீ வீட்டுக்குள்ள ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்க, ஆடு காட்டில் தான் இருந்துச்சு. அப்ப என்ன அது மரம்லாம் போயிடுச்சு? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க இயற்கை என்பது என்னன்னா ஒரு சமய நிலையினுடைய அமைவிடாது. அது ஒரு தன்னா இன்டர்னல் பேலன்ஸ் அதுல இருக்குது. நீங்க ஆடு ஒரு அளவுக்கு மேல போச்சு, மான் ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னா தானா அங்க புரி இருக்கும், அது பேலன்ஸ் பண்ணிக்கும். அதனால இதெல்லாம் நீங்க புதுசா சொல்லி கொடுத்தா அதை வனத்தை பாதுகாக்கணும் இல்லை. நீங்க நமக்கு விஷயமே என்ன, மரத்தை வெட்டினீங்கன்னா அது ஜிடிபியில வரும், மரத்தை நீங்க நட்டீங்கன்னா அது செலவு கணக்கு தான். நீங்க நம்முடைய ஜிடிபி கணக்கு பண்ற முறை இருக்குல்ல, அது என்னன்னா நீங்க மரத்தை வெட்டினீங்கன்னா இவ்வளவு மரம் வந்துருச்சு, அதுக்கு இவ்வளவு மதிப்பு, இவ்வளவு ரூபா வந்துருச்சுன்னு கணக்கு போட்டுருவோம், அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போட்டுருவான். நீங்க மரம் நட்டீங்கன்னா அது செலவு கணக்கு. அதனால இவனுடைய எக்கனாமிக்ஸே என்னன்னா இந்த அழிவைத்தான் வளர்ச்சி என்று பார்ப்பது. அதுவும் என்னன்னா நீண்ட காலத்தினுடைய இதெல்லாம் அதாவே பார்க்க மாட்டான். எனவே அந்த அடிப்படையில் தான் இப்ப நீங்க என்ன ஆயிடுதுன்னா, இப்ப திரும்ப வரான்ல இந்த நடுவில் முற்றம் வைத்து வீடு கட்டுறது என்பதற்கு மேல இப்பதானே வர்றேன். இது எதுக்குன்றனா நம்முடைய கல்வி, நம்முடைய ஆட்சி முறை, நம்முடைய ஆட்சியாளர்களுடைய வேலை என்பது என்ன, கம்பெனிகளுக்கு கான்ட்ராக்ட் பிடிச்சி கொடுக்கறது தான் ஆட்சியாளர்களுடைய வேலை. ஏன்னா போனான்னா கம்பெனிக்காரன் பின்னாடியே போறான்ல,
அதுக்கு பேர் வர்த்தக உறவுன்றான், அதான் நாட்டு உறவுன்றான். கம்பெனிக்காரனுக்கு பேசுறதுக்கான ஏற்பாடாக அவன் போகிறான். ஆனால் உழவர்களுக்காக, இந்த மரங்களுக்காக, மலைகளுக்காக பேசுறதுக்கு யாரும் கிடையாது. இப்போ இதில் இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஒரு இன அழிப்பினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த வள அழிப்பு நடக்குதுன்னு சொன்னால், நீங்கள் பக்கத்திலே பாருங்கள், இந்த மலையாளிகளுடைய ஆதிக்கம் இருக்குது, தெலுங்குகளுடைய ஆதிக்கம் இருக்குது, ஆரிய இந்த வடநாட்டினுடைய ஆதிக்கம் இருக்குன்னா அது எல்லாத்துலேயும் பிரதிபலிக்கும். இங்கே இருக்கிற மலையை வெட்டி கொண்டு போய் அங்கே வெட்டிக்கிட்டு இருப்பான், அங்கே கட்டிக்கிட்டு இருப்பான். அங்கே அவர் துபாயில் சம்பாதிச்சுட்டு அவர் அது மணியாடுற எக்கானமி தான் கேரளாவே. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு வீடு கட்டுறான்னா அவன் ஊரில் ஒரு ஒரு கல் எடுக்க மாட்டான், இங்கேருந்து மலையை வெட்டி போய் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பான். இப்போ என்னென்னா, நான் மணலை பாதுகாக்கிறேன், ஆற்றை பாதுகாக்கிறேன்னு மலையை உடச்சி சாண்டாக்கிட்டு இருக்கோம். இதற்கு என்ன வழி அப்படின்னா, நம்ம மரபான கட்டுமான முறை இருக்கிறது. மாடி வீடெலாம் கட்டிட்டு தான் இருக்கிறோம், ஒன்றும் மாடி வீடெலாம் கட்டாதவன்ல நம்ம இது எல்லாமே இருக்குது. அது ரொம்ப நீண்ட விஷயம்னு வச்சுங்க. அப்போ இது ஒரு அரசியல் பொருளாக மாறணும். தமிழ் தேசிய அரசியலின் ஒரு முதன்மையான ஒரு போராட்ட களமாக இந்த சூழல் பாதுகாப்பு என்பது தாயக பாதுகாப்பு என்ற அரசியல் பொருளில் புரிந்து கொள்ளணும். இந்த இயற்கை வேளாண்மை என்று அது ஒரு டெக்னாலஜிக்கலாக பார்க்கக்கூடாது, ஒரு மரபு வேளாண்மை என்று பார்க்கணும். மரபு மருத்துவம், மரபு வேளாண்மை, மரபோடு இணைத்து பார்த்தால்தான் அது நம்முடைய தேசிய இனப்பிரச்சனை என்பது புரியும். இல்லைன்னா இயற்கை வேளாண்மை, இயற்கை மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனையாக தான் இருக்கும், அது நிற்காது. எனவே அது ஒரு மரபு சார்ந்த செய்தியை இந்த நூல் என்பது, அதனால் நான் அந்த நூலுக்கான சொல்ல வேண்டிய செய்தியை நான் அந்த முன்னுரையில் எழுதியிருக்கிறேன். அதனால் நான் திரும்ப அதை பற்றி பேசலை. இதனுடைய வேண்டுகோள் என்பது வாய்ப்பும் இருக்குது, அதை ஒரு ஆடியோ புத்தகமாக இன்னும் பாடல் வடிவில் நினைத்தால் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தால் இதை மக்கள் மயமாக்க முடியும். தனியாக வெளியீட்டு நிகழ்ச்சியெல்லாம் அப்படி நடத்தணும்னு அவசியம் இல்லை. இதை மக்கள் மயமாக நாமே கொண்டு போகலாம். நன்றி, வணக்கம்.